ஸோ நெக்ஸ்ட் லிஸ்ட் ஃபங்க்ஷன். லிஸ்ட்டில் ஒரு 4 லிஸ்ட்னா என்னென்னு சொல்லலாம்னா, லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஹியர் நான் இங்கே ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், எல்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். அந்த எல்எஸ்ன்ற வேரியபிளுக்குள்ளே 5 எலமெண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன், 1 2 3 4 5. ஸோ லிஸ்ட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட் டிவைடட் பை கமாஸ், கமாவால் டிவைட் பண்ண கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ நான் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் 1 2 3 4 5 சொல்லிட்டு 5 நம்பரை கமாவால் டிவைட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த 5 நம்பருமே இதுக்கு முன்னாடி நம்ம வேரியபிள்ஸில் பார்த்தோன்னா நம்பர்ஸ் வந்து ஒரே ஒரு வேரியபிளில் ஒரு நம்பர் தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 5 எலமெண்ட்டை ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். அது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள், பேக்கேஜ் ஆஃப் பீப்புள்னு நம்ம சொல்லலாம், உங்கள் இஷ்டம், லிஸ்ட் ஆஃப் பீப்புள்னு சொல்லலாம், வாட்எவர். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்னோடய 5 நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 சொல்லிட்டு 5 நம்பர்ஸ் இருக்குது. நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணுமா என்ன லிஸ்ட்டில்? நோ, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் கூட இருக்கலாம். ஹாய்னு இல்லை, என்ன ஸ்ட்ரிங் வேணால் இருக்கலாம், whatever ஸ்ட்ரிங் கூட இருக்கலாம். ஸோ லிஸ்ட் இஸ் ஜஸ்ட் அ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். என்ன எலமெண்ட் வேணால் அந்த லிஸ்ட் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம போடலாம். நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கூட போடலாம். ஈவன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் கூட வச்சுக்கலாம் லிஸ்ட்டுக்குள்ளே. ஜஸ்ட் அ கலெக்ஷன், அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம். தென் நான் என்ன பண்ணுறேன், இந்த லிஸ்ட்டோட லென்த்தை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்குக்கு லென்த் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி லிஸ்ட்டுக்கும் ஒரு லென்த் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இந்த லென்த் நான் கேட்கும்போது 6, பிகாஸ் 1 2 3 4 5 6 அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை தான் லென்த்தாக நம்ம பிரிண்ட் பண்ணோம். பட் ஸ்ட்ரிங்கில் என்னாச்சு, அதில் இருக்க ஸ்பேஸ் பாஸையும் இன்க்ளூட் பண்ணி பிரிண்ட் ஆச்சு. பட் லிஸ்ட்டில் அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். அண்ட் லிஸ்ட்டில் ஒரு இண்டெக்ஸிங் மெத்தட் இருக்குது. ஸோ லிஸ்ட்னால் ஒரு பஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸை ஒன்றா சேர்த்து வேரியபிளில் போடுறதுன்னு பார்த்தாச்சு. லிஸ்ட்டை எப்படி அந்த ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுனா அதுக்கு தான் இண்டெக்ஸிங்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது லிஸ்ட்டில். ஸோ இண்டெக்ஸிங்கில் என்ன நடக்கும்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு 0ன்ற இண்டெக்ஸிங் இண்டெக்ஸ் அசைன் ஆகிடும். ரோல் நம்பர் இல்லைனா எஸ்ஐ நம்பர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட்டுன்ற இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு 0 தான் எஸ்ஐ நம்பர், ஸ்டார்டிங் நம்பர். 0லேருந்து இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் செகண்ட் இருக்க எலமெண்ட்டுக்கு 1, தேர்ட் இருக்க எலமெண்ட்டுக்கு 2, ஃபோர்த் இருக்க எலமெண்ட்டுக்கு 3, ஃபிஃப்த் இருக்க எலமெண்ட்டுக்கு 4, அண்ட் சிக்ஸ்த் இருக்க எலமெண்ட்டுக்கு 5. அதான் இண்டெக்ஸிங்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம. ஸோ ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் கூட இருக்குது. இப்போதைக்கு ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் பற்றி வேணாம், ஜஸ்ட் நம்ம ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் நான் போட்டு வச்சுக்கிறேன், ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபிஃப்த் இருக்க எலமெண்ட்டுக்கு எனக்கு 5 தான் இண்டெக்ஸ். ஸோ 0லேருந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அந்த இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட் இருக்க எலமெண்ட் எதுவாக இருக்கோ அது வரைக்கும் போய்ட்டு முடியும். ஸோ இப்போ நான் ஒரு எலமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணணுன்னா ஈஸி. என்கிட்ட இந்த இண்டெக்ஸ் இருக்குது, எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், பிரிண்ட் ls ஆஃப் 0ன்ற போது 0th எலமெண்ட் வந்து 1. ஸோ எனக்கு 0th எலமெண்ட் பிரிண்ட் ஆகும். ls ஆஃப் 1ன்ற போது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 2. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ரன் பண்ண நான் Ctrl+Enter கொடுத்து ஸோ 1 and 2 எனக்கு பிரிண்ட் ஆகுது. பிகாஸ் 0th எலமெண்ட் வந்து 1, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 2. ஸோ சிமிலராக என்னோடய இண்டெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய லிஸ்ட்டோட வேல்யூஸ் கரெக்டாக பிரிண்ட் ஆகும். இந்த ரிவர்ஸ் இண்டெக்ஸிங்னா என்ன, ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங்னா நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போக போக. ரிவர்ஸ் இண்டெக்ஸிங்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் லாஸ்ட் எலமெண்ட், -2, -3, -4, -5, -6. இதில் லாஸ்ட் எலமெண்ட் -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் எலமெண்ட்லேருந்து இண்டெக்ஸிங் போகும். இதில் ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து இண்டெக்ஸிங் போகும். இதில் லாஸ்ட் எலமெண்ட்லேருந்து இண்டெக்ஸிங் போகும். லாஸ்ட் எலமெண்ட் -1, அதுக்கு முந்தின எலமெண்ட் -2, அதுக்கு முந்தினது 3, -3, -4, -5, -6 அப்படி போயிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரா ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் ஆனால் எக்ஸ்ட்ரா இண்டெக்ஸிங் ஆட் ஆகிட்டே போகும். நம்ம மேனுவலாக ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் நான் கமெண்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இங்கே நாங்கள் மேனுவலாக ஆட் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு ரீசனுமே இல்லை. இது ஆக்சுவலாக அந்த லிஸ்ட் க்ரியேட் ஆகும்போது லிஸ்ட்டுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் அதுவே ஆட் ஆகிக்கும். தென் ஸோ நான் இப்போ ரிவர்ஸ் இண்டெக்ஸிங்கில் ஒன்று பிரிண்ட் பண்ணோன்னா ls ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் -1. ls ஆஃப் -1 என்னது, ஹே. ஸோ ஹேன்றது எனக்கு பிரிண்ட் ஆகுது. பிகாஸ் ls ஆஃப் -1 லாஸ்ட்டில் இருக்கிறது -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ls ஆஃப் -1னா ஹே பிரிண்ட் ஆகும். வாட் இஃப் ஐ கிவ் ls ஆஃப் -5, 2 எதுக்கு 2 பிரிண்ட் ஆகுதுன்னா -1, -2, -3, -4, -5 பேக்வேர்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 அதனால தான் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ
லிஸ்ட் வந்து ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் பற்றி அவ்வளோவா வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுவும் யூஸ் பண்ணப்படும். தென் இங்கே நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் எல்எஸ் லென்த் ஆஃப் எல்எஸ் -2. ஸோ லிஸ்ட்டோட லென்த் எடுத்துடுறேன், அந்த லென்த்தில் 2 மைனஸ் பண்ணி அதோட இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்துடுறேன். ஸோ லென்த் வந்து 6 - 2 வந்து 4. ஸோ எல்எஸ் ஆஃப் 4 நான் பிரிண்ட் பண்ணுறேன். எல்எஸ் ஆஃப் 4 வந்து என்னது, எல்எஸ் ஆஃப் 0 1 2 3 4, எல்எஸ் ஆஃப் 4 வந்து 5. ஸோ எனக்கு 5 வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஸோ லென்த் ஆஃப் எல்எஸ் வந்து 6 - 2 4. ஸோ எல்எஸ் ஆஃப் 4 நான் கொடுக்கும்போது எனக்கு 5ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகணும். பிகாஸ் அதான 4th இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ எனக்கு 5ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகணும். சிமிலர்லி எல்எஸ் ஆஃப் -1 கொடுத்தா லாஸ்ட்டில் இருக்க வேல்யூ, எது லாஸ்ட்டில் இருக்கோ அந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகணும். அதான ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் அப்படி தானே ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்போ ரன் பண்ணால் 4 இங்கே 5 இங்கே பிரிண்ட் ஆகுது அண்ட் ஹே இங்கே பிரிண்ட் ஆகுது. ஏன் அங்கே 5 பிரிண்ட் ஆகுது, பிகாஸ் இண்டெக்ஸ் வந்து 4th இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ எனக்கு 5 பிரிண்ட் ஆகுது. வெல், மூவிங் ஆன். ஸோ லிஸ்ட்டில் இன்னும் ஃபர்தர் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்த்தோன்னா, லிஸ்ட்டில் ஒரு விஷயத்தை எப்படி ஆட் பண்ணுறது, நம்ம லிஸ்ட் இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். லிஸ்ட்டில் ஒரு விஷயத்தை எப்படி ஆட் பண்ணுறது, இல்லைனா வேறு ஒரு விஷயத்தை எப்படி லிஸ்ட்லேருந்து எடுத்து டெலீட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஸோ லிஸ்ட்டில் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறதுக்கு அப்பண்டுன்ற ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்பண்டுன்ற ஆப்ரேஷன் வந்து ஆடிங்க்குன்னு யோசிச்சுக்கோங்க. அப்பண்டை வந்து ஆடுன்ற மீனிங்க்கு. ஸோ ls.append அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நான் என்ன கொடுத்துருக்கேன், ls.append of 10. 10ன்ற வேல்யூவை என் லிஸ்ட்டில் அப்பண்ட் பண்ண, ஆட் பண்ணு லாஸ்ட்டில் லிஸ்ட்டு கடைசியில். ஸோ என் லிஸ்ட்டில் 10ன்ற வேல்யூ ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் ls.pop. இப்போ என்ன நடக்கும்னா, ஆல்ரெடி ஆட் ஆன வேல்யூ லிஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து ரிமூவ் ஆகும். லாஸ்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ரிமூவ் ஆகும் ls.popன்னு கொடுக்கும்போது. அண்ட் நான் இன்னொன்று கொடுக்குறேன், ls.append Richard. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை நான் அப்பெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணனா as you can see 10 வந்து எனக்கு அப்பெண்ட் ஆகுது. தென் 10 ரிமூவ் ஆகுது, லாஸ்ட் ஐட்டம் ரிமூவ் ஆகுது. பிகாஸ் ls.pop கொடுத்தனால எனக்கு லாஸ்ட் ஐட்டம் ரிமூவ் ஆகுது. தென் ls.append Richardன்றதுனால ரிச்சர்டுன்ற ஒரு வேல்யூ எனக்கு கடைசியில் ஆட் ஆகுது. ஸோ லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு அப்பெண்ட், டெலீட் பண்ணுறதுக்கு பாப். ஓகே.